அருட்பெரும் ஜோதி பங்குனி உத்திரம் வரும் ஏப்ரல் 1 புதன்கிழமை வருகிறது. காலை முதல் இரவு வரைக்கும் சூட்சமமான ஒரு முருகன் மந்திரத்தை ஜபம் செய்வது எப்படி, கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய சூட்சமமான பிரசாதம் என்ன, அன்றைய தினத்தில் பூஜை முடிந்ததுக்கப்புறம் எந்த முருகன் கோயிலுக்கு காணிக்கை எடுத்து வைக்கணும், அந்த ரகசியங்களை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிற. வெற்றிவேல் முருகன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஜோதி வடிவத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நாள் பங்குனி உத்திரம். அதே நாள்தான் மகரஜோதி நாயகனான ஐயப்பனின் தெய்வ திருநாளும் மகாலட்சுமி தாயாரும் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நாள். அந்த தெய்வீகமான நன்னாளில் யார் ஒருவர் முருகனின் வேல் போல் தனது முதுகுத்தண்டையும் தனது எண்ணத்தையும் நேராக முருகனை நோக்கி வைக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் முருகனின் அருளால் 6 ஆதார சக்கரங்களும் இயங்கி சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். 6 சக்கரங்களுக்கு சூட்சமாக 12 கரங்களாக இருக்கக்கூடிய முருகபகவான் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி ஜோதியாக வெளிப்பட்டு தாமரை குளத்தில் 6 முகமாக வந்து அதற்கு பிறகு பார்வதியின் அரவணைப்பால் ஒரு உயிராய் 6 தலையாய் 12 கரங்களாய் வெளிப்பட்டவர். அவரை வழிபடுவதற்கு பங்குனி 1 மிக முக்கியம். எந்த கோயிலை நோக்கி விரதம் இருக்க வேண்டும்? எல்லா முருகன் கோயிலை நோக்கி இருக்கலாம். மிக முக்கியமாக பழனி. ஏனென்றால் ஞான தெளிவும் நமது வாழ்வில் செல்வ செழிப்பையும் வாரி வழங்கக்கூடிய பழனி. அதுக்கடுத்தது திருச்செந்தூர் முருகன். இந்த 2 முருகனையும் மனதார நினைத்து கொண்டு மார்ச் 31ஆம் தேதியே மாலையிலிருந்து விரதத்தை தொடங்க வேண்டும். கை நிறையா கல்லுப்பு எடுத்து செவ்வாய்க்கிழமை மாலை மார்ச் 31ஆம் தேதி குளிக்கிற தண்ணியில் போட்டு கல்லுப்பு தண்ணியில் குளிச்சுட்டு நெற்றி முழுவதும் திருநீர் வைத்து கொண்டு உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா வேலை கையில் வச்சு கந்தகுரு கவசத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் சொல்லுங்கள். நாடி நரம்பெல்லாம் முருகனின் அருளும் ஆசியும் நிறையும். அதற்கு பிறகு இரவு படுக்க போகும்போது ஓம் ஷௌம் சரவணபவ இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை எழுதி முருகன் என்னை காக்கட்டும், இந்த விரதத்தை நான் முழுமையாக பரிபூர்ணமாக முடிப்பேன் என்று வேண்டுங்கள். அடுத்த நாள் பங்குனி உத்திரத்தன்று காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்து விட்டு உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா வேலுக்கு தண்ணீர் பன்னீர் திருநீர் மஞ்சள் குங்குமம் பால் தயிர் அதற்கப்புறம் தேன் அதற்கப்புறம் பஞ்சாமிர்தம் அதற்கு அப்புறம் நீங்கள் முருகனுக்குரிய சொர்ணம் காசில் ஒரு அபிஷேகம் மஞ்சளில் ஒரு அபிஷேகம் பண்ணி கடைசியாக திருநீரை மொத்தமாக போட்டு திருநீர் பூஜையை பண்ணி முருக வேலுக்கு அலங்காரம் பண்ணி அந்த வேலுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் ஷௌம் சரவணபவ ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கனவிலும் நனவிலும் நீக்காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல்காக்க என்று வரக்கூடிய அகத்திய பெருமானின் முருக மந்திரத்தையும் 27 முறை சொல்லி முருகா என்னை வழிநடத்து என்று வேண்டுங்கள். வழிநடத்துவார். காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் முருகா முருகா என்று நினைத்து கொண்டு உங்கள் மனதை உருக்கி விடுங்கள் அவரை நோக்கி. மாலை மீண்டும் ஒரு முறை முருக மந்திரங்களை வீட்டில் 6 சட்கோணம் 6 நட்சத்திரம் இருக்கிற மாதிரி ஒரு நட்சத்திரத்தை வரைஞ்சி அதில் சரவணபவனை எழுதி சென்ட்ரலில் ஓம்னு எழுதி 6 விளக்கு போட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து சேம் மந்திர ஜபத்தை செய்துவிட்டு உங்கள் விரதத்தை முடியுங்கள். விரதத்தை முடிக்கும் போது திருச்செந்தூர் முருகனுக்கும் பழனி முருகனுக்கும் நீங்கள் 12 ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சுட்டு உன் எண்ணத்தில் இந்த விரதத்தை இருந்திருக்கின்றேன், விரதத்தில் குறை இருந்தால் மன்னித்து எனக்கு அருளையும் பொருளையும் ஆசியையும் ஆனந்தத்தையும் வழங்கு அப்படின்னு வேண்டிட்டு விரதத்தை முடியுங்க. அதற்கப்புறம் பழனி, அதற்கப்புறம் எப்போ பழனியும் திருச்செந்தூர் போகிறீங்களோ கோயில் உண்டியெல்லாம் போடுங்க. இதை மறக்காமல் பங்குனி உத்தரத்தன்று நமது அன்பர்களும் நண்பர்களும் கடைபிடித்து சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள், வாழ்க. அன்றைய தினத்தில் நான் நம்மளோட கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு பங்குனி உத்திர பூஜையும் சத்யநாராயண பூஜையும் திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு பூஜை செய்து இந்த தெய்வீகமான திருச்செந்தூர் சத்துருசம்கார மேடையை பூஜையில் வைத்து சங்கல்பம் செய்து அனுப்புகின்றோம். உங்கள் பெயரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள். ஏப்ரல் 4 மற்றும் 5 இலங்கையில் என்னை சந்திக்கலாம். இலங்கை நண்பர்கள் கீழ்க்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்க. வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு சங்கட சதுர்த்தி பூஜையும் அதோடு இணைந்து
சிறப்பு லாபகணபதி பூஜையும் ராகுகேது பயிற்சிக்கு 12 ராசிக்கும் செய்கின்றோம். பூஜையில் வைத்து லட்சுமி வசிய தெய்வீக ஒரு பொடியை தரோம். இந்த பொடி உங்கள் பூஜையில் வைத்து பாருங்கள். மகாலட்சுமி ஆகர்ஷணமாவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். பிரசாதமாக இதை பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 12ஆம் தேதி சென்னையில் பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு வியாபாரிகள் என்ன விஷயங்களை செய்தால் செல்வ செழிப்பை பெற முடியும், பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும், வியாபாரத்தில் பெரிய வெற்றி அடைய முடியும் என்பதை இந்த பயிற்சியில் நான் சொல்லித்தரேன். மறக்காமல் வந்து கலந்துக்கங்க. மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.